ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. டெஸ்டினேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து நான் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ வெயில், சரியான வெயில். ஆனால் அது கூட சேர்ந்து செம்ம குளிர். முடியல, மைக் வர போடல. இந்த மைக்கெல்லாம் வந்து காரில் இருக்குது. வெயிலும் மஜாவாக இருக்குது. ஆனால் அது கூட சேர்ந்து சரியான குளிர் இருக்குது, முடியல. நான் வந்து அப்படியே காரில் அப்படியே போக வீடியோ வந்து காட்டுறேன், பிளேசஸ்லாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ வந்து ஃபைனலாக வந்து காலைல கேபில் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கடைக்கு வந்தோம். கொஞ்சம் சில இதெல்லாம் வாங்குறதுக்கு, சிப்ஸு, சாப்பாடுக்கு சிப்ஸ் அது இதுன்ட்டு கொஞ்சம். ஏன்னா வந்து இங்கே மேகி இந்த மாதிரி தான் கிடைக்குது. சாப்பாடு நான் ரூம் ஆர்டர் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ரூமுக்கு போயிட்டு சாப்பாடு நான் என்னென்னு காட்டுறேன். அப்படியே வந்து ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் வியூ, பால்கனி செம்மையாக இருந்துச்சு. பேக் வியூவில் பால்கனி போயிட்டு ரூமுக்கு போயிட்டு பால்கனி காட்டுறேன். செம்ம கோல்டு மக்களே, முடியல. கை ஏதாச்சும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கவர் இல்லாமல் இப்போ நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு மட்டும்தான் நான் க்ளவுஸ் போடல. ஏன்னா டச் ஆக மாட்டேங்குது ஸ்க்ரீனு. ஸோ வந்து அதுக்கு மட்டும் போடல. மற்றது எல்லாமே கவரு ஃபுல்லாக, காலிலேருந்து சாக்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி விட்டேன். இதுக்கே இந்த கை ஒன்று இது பண்ணுறதே ஃப்ரீஸு. ஆனால் செம்மையாக வெயில் அடிக்குது. ஆனால் வெயிலுக்கே வந்து சுத்தமாக ஒன்றும் முடியல. நண்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட் க்ளவுஸ்லேருந்து காலில் சாக்ஸ்லேருந்து எல்லாம் போட்டுக்கினாரு ஆள். நாம் இப்போ தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பேர் ஹில் வியூ ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன் என்ட்ரன்ஸ் எல்லாம். அப்படியே அதை பாருங்கள். அப்படியே ரூமுக்கு போயிட்டு சாப்பாடு, அப்புறம் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்புறம் நாம் வந்திருக்கிறது பேக்கேஜ் வைஸில் தான் வந்திருக்கோம். நைட் ஆக்சுவலாக ஒரு சம்பவம்னு சொன்னல, அது என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா, காஷ்மீரி அது என்ன மார்க்கெட்டு, சரோஜினி மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ அது விலாகில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடலாம்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து அங்கே சுத்தமாக வந்து டைம் போனதே தெரில. டப்புன்னு டைம் போயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்து லக்கேஜ் எடுத்துன்னு இதுக்கு காஷ்மீரி கேட் போகிறதுக்கு பஸ் ஏறணும். அங்கே போகிறதுக்கு 9 மணிக்குள்ளே போகணும். 8:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். ஆனால் நாங்கள் ரூம்லேயே வந்து 8:45 ஆகிடுச்சு. கேப் புக் பண்ணி வந்து போகிறதுக்குள்ளே ஒரு ஒரு பாடுபட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த பஸ்ஸு அவன் எடுத்துன்னு போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், தனியாலாம் வந்துருந்தானா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் திருப்பி அவனுக்கு கால் பண்ணி கேட்டு பேசிட்டு, இந்த மாதிரி பஸ்ஸு போயிடுச்சு, லாக் எடுக்க போயிருந்தோம், அங்கே வந்து டைம் ஆயிடுச்சு, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், ரூமுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அப்புறம் அவங்கவுங்க சீனியர்ஸ் கிட்ட பேசி வேறு பஸ் புக் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே வந்துட்டோம். அப்படியே ஃபைனலாக இங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸில் கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு. ஹோட்டல் காட்டுறேன், ஹோட்டல் பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல். வியூலாம் செம்மையாக இருக்குது. நான் போயிட்டு பால்கனிக்கு போயிட்டு வியூ காட்டுறேன். இங்கே பாருங்க, கியூட்டி பையன் இருக்காங்க. ஏன் கீழே வந்துட்டீங்க? சும்மா வாங்க போகலாமா? சும்மா போர் அடிக்குது. இதான் கேஸ் பாரு, கேட்டு பாரு. இங்கே தான் கேட்கணும். वे सूप है क्या? सूप कुछ है क्या? सूप क्या सूप है? இருங்க மக்களே, சாரி மக்களே, வீடியோ இன்டரப்ட் ஆகிடுச்சு. அங்கே பேசிகிட்டு இருந்தோம் சூப் பற்றி. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இது வியூ. அப்போ கீழே இருந்து நடந்துட்டு வந்ததில்ல, அதான் இது. ஸோ அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரு நம்ம ரூமு. அப்படியே ஏறி போயிட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தேன்னா சர்ப்ரைஸ் கைஸ். இங்கே பாருங்க, இது என்ன செடின்னு தெரில, ஆனால் செம்மையாக இருக்குது வியூ இங்கேருந்து.
மேலே ஏதோ செடியாக வச்சுருக்காங்க. என்ன செடின்னு தெரில, ஆப்பிள் செடியா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் செடியான்னு தெரில. ஆனால் இங்கே மேக்ஸிமம் ஆப்பிள்ஸ் தான் இருக்கும். பட் எனக்கு இது ஆப்பிள் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் இந்த சீசனில் வச்சுருக்கணும். பட் ஆனால் எதுவுமே இல்லை வேறு ஏதாவது செடியாக தெரில. பாட்டில் அது இதுன்னு கட்டி வச்சுருக்காங்க, என்னதுக்குன்னு தெரில. சரி வாங்க அப்படியே நம்ம ரூமை போய் பார்ப்போம். ஸோ 2 ரூம் ஆக்சுவலாக. ஒன்று வந்து நம்ம செலிபிரிட்டி கப்புள்ஸ் சாக்கோவும் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. இது வந்து நம்ம ரூமு. என்ட்ரன்ஸ். ஸோ மிரர், இதுதான் பாத்ரூம். பெருசாகவே இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஒரு பெட், அப்புறம் வந்து இதுதான் டிவி. பால்கனி வியூ செம்மையாக இருக்குது. எல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கோம். டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? குட் குட்டா? இங்கே எதா இருந்தாலும் குட் மாதிரி தான் இருக்கும், வேற வழி இல்லை. சரி ஓகே. சரி கைஸ், இதான் கைஸ் பால்கனி வியூ. ஃபுல்லாக சுற்றி மலை. இங்கே பாருங்க, இங்கே ஐஸ் தருதா. இப்போ நாளைக்கு வந்து அங்கே தான் போகணும். ஆக்சுவலாக வந்து டெஸ்டினேஷன் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் யாராவது கண்டுபிடிச்சிங்களான்னு தெரில. கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டுபிடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். கண்டுபிடிக்காதவங்களுக்கு நானே சொல்லிடுறேன், டெஸ்டினேஷன் வந்து வேறு எதுவும் இல்லை, குலு மணாலி. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா மணாலிக்கு தான் வந்திருக்கோம். ஹே மக்களே, வெல்கம் பேக். ஸோ வந்து இப்போ எங்கே கிளம்பிடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆக்சுவலாக இந்த கூகுள் மேப் பக்கம் எங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் காலில் வந்து ஒரு இடத்துல ட்ராப் பண்ணாங்க. அங்கேருந்து லக்கேஜஸ் தள்ளின்னு தான் வந்து நாங்கள் மேலே வந்தோம். அது ஆக்சுவலாக வந்து சுற்றி நடந்தோம் போல், கார் வந்துச்சுன்னா ரொம்ப தூரம் ஆகும். அதெல்லாம் பார்க்கிங் கிட்ட வெயிட் பண்ணிருக்கான். இப்போ நம்ம பார்க்கிங் கிட்ட போயிட்டு அங்கேருந்து இங்கே சைட் சீயிங்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ அது எங்கெங்கன்னு தெரில. இப்போ அங்கே போயிட்டு சைட் சீயிங்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். நண்பர்கள்லாம் வந்து பின்னாடி வந்துருக்காங்க. நான் மட்டும் மாசா வந்து பிளாக் பண்ணி அப்படியே முன்னாடி போய் நிறுவேன். சரி கைஸ், நான் அப்படியே வந்து நம்ம பார்க்கிங் கிட்ட போயிட்டு, பார்க்கிங் எல்லாம் தூரமாக இருக்குது, பார்க்கிங் கிட்ட போயிட்டு vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கான காஸ்டியூம், திஸ் இஸ் தி காஸ்டியூம். உங்களுக்கு தெரியாது சொல்கிறேன், ஆனால் பின்னாடி வியூலாம் மஜாவாக இருக்குது. கோல்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு நாள் மக்களே, ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து வரப்போ நம்மளுக்கு, ஏன்னா பெங்களூர் கிளைமேட், இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்துச்சு இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளைமேட்டுக்கு டக்குன்னு இந்த கிளைமேட் வந்தோடனே செட் ஆகாது. அந்த ஒரு நாள் கொஞ்சம் கிளைமேட் செட் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் தெரியாது, மைல்டாக ஜாலியாக இருக்கும். இப்போலாம் ஜாலியாக மஜாவாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் நான். போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கெங்கே கூப்பிட்டு போகிறாங்க இன்றைக்கின்னு தெரில. நாளைக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்னோ பாயிண்ட் போக முடியாது, ரொம்ப மேலே இருக்குது போல், கீழே எங்கேயும் இல்லை. நான் பேக் கேமரா திருப்பி காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே லோக்கலில் இருக்கிற சைட் சீயிங், ஒரு 3 சைட் சீயிங் டெம்பிள் மாதிரி இருக்குது போல், அங்கே போகிறோம். ஸோ டெம்பிள் போயிட்டு என்னன்ட்டு வந்து அப்படியே vlog அப்படியே கண்டினியூ பாருங்க. ஓகே மக்களே, என்னடா இது முயல்? ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் லொகேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு ஏதோ ஒரு டெம்பிளுக்கு வந்துருக்கோம். இங்க பாருங்க, இருங்க, முயல் பாருங்க மக்களே, எவ்வளவு பெருசா இருக்கு. போட்டோ எனக்கு 50 ருபீஸ், 50 ரூபாயா? அது ஐயோ அது அழகா இருக்குடா. ஏய் சத்தியமா ஒண்ணுமே பண்ண தூக்கி பாரு. அட ஒண்ணுமே பண்ணல. இது மைக் அதுல ஒரு இது ஆஃப் பண்ணிக்கோ. அவுட்டர் சவுண்ட் அப்பதான் கேட்கும் உனக்கு. Say hi. Oh, so cute. ये क्या है? वो रैबिट है क्या? रैबिट, अंगोरा, पश्मीना। हाँ हाँ,
So cute. ஆன்டி ஆன்டி போட்டோ எடுக்கிறதுக்கு பாரு 50 ரூபா வாங்குது பத்தியா? ஒண்ணுமே பண்ணல. என்னோட போட்டோ எடுக்கறியா? மொபைல் போட்டோனாலுமே ஓகே மக்களே, ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கரித்மா தேவி டெம்பிள்னு ஏதோ சொன்னாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். கதிம்பா டெம்பிள் ஏறி போயின்னு இருக்கிறோம். அங்கே போயிட்டு பார்ப்போம். ஆனால் சில்னஸ் பயங்கரமாக இருக்குது, ஃபுல்லாக மரம் தான். எவ்வளோ லைட் இருக்குது பாருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லொக்கேஷன். அது வந்து 20 மினிட்ஸ்க்கு 250 லைக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஐடியா இல்லை எடுக்கலான்னு, பட் எனக்கு ஆசையா இருக்கு. பட்டு எனக்கு வந்து ஆசையா இருக்கு. அது வந்து போடணும்னா நீங்கள் போடுங்க, உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து தரேன். பிகாஸ் நம்மளே எப்பயாச்சும் தான் வரோம், நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணாட்டா ஜாலியாக இருக்கும். नहीं भैया, हिमाचली ड्रेस के साथ देख लो भैया, मनाली की यादगार रहेगी आपके लिए। नंबर क्या? हाँ जी, यहाँ पे ड्रेस ड्रेस वगैरह सब मिलेगा, ज्वेलरी ज्वेलरी ड्रेस प्लस फोटोज हाउ मच? Dress 100 per person. ओके. For depend how many you want. Photos, yes. 30 rupees per plate. For one photo how much? 30 rupees per plate. You can transfer in your mobile with OTG. So 100 rupees. Yes. For single one? Yes, single one. For single person 100 rupees. 100, 100, 200. 200. Include everything like 12 multiwear. flowers, everything. Yes, everything. சரி மக்களே, Up and then No, come. it will be dark when you back because there is other temple in behind the temple. Other temple is there, so you visit there. Then when you back, it will be dark. ஓகே. எப்படி guys? மஜாவா இருக்குமா? இதாங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ் ஆஃப் ஹடிம்பாலா டெம்பிள். டெம்பிளோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தது. இது வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ், பட் நாங்க சும்மா கண்ணாடி போட்டுருக்கோம். இப்போதைக்கு வந்து இந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. மைக்கிங்க மைக் வந்து கேக்கும். ஸோ வியாபாரம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. இப்போ ஈச் நாங்க எப்படி இருக்கோம் சொல்லுங்க. ஆமா, கமெண்ட் டவுன் பிலோ. ஸோ எனக்கு ஒரு 100, என் ஒய்ஃப்க்கு ஒரு 100, அங்கே 2 பேர் ஃபோட்டோ ஷூட் போட்டிருக்காங்க, சாக்கோ ஒய்ஃபும், அவங்களுக்கு ஒரு 100, டோட்டல் 400. ஸோ ஒரு ஃபோட்டோக்கு ஒரு கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு எதாவது பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்துப்போம். டோட்டலாக வந்து எடுத்திருக்காங்க, ஒரு 20 ஃபோட்டோ பக்கம் எடுத்திருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த ஊர் கிளைமேட் வந்து ஒன்று நினச்சி வந்தோம், ஆனால் லிட்டரலாக அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அந்த கிளைமேட். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, வெயில் அடிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சரியான குளிர், செம்ம குளிர். லிட்டரலாக 1 டிகிரி செல்சியஸ் மாதிரி இருக்குது. அப்பப்போ 1 டிகிரி செல்சியஸ், அப்பப்போ 0 டிகிரி செல்சியஸ் ஆகுது. லிட்ரலி பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட். ஆமாம், சொல்லலாம் வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா -17, 21 வரைக்கும் போகுது. அதனால நான் வந்து பேசியிருக்கேன் ரூமில் வந்து ஹாட் இது போட சொல்லி. அது ஏதோ ஏசி, ஹாட் ஏசின்னு வச்சுக்கோங்களேன், லைக் அந்த மாதிரி ஒரு ஹீட்ரு மாதிரி போட சொல்லியிருக்கோம். அது போட்டுருவாங்க நைட்டில். அது ஒரு நாளைக்கு 500. ஆனால் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னே தெரில. ஸோ போயிட்டு இருக்குது அப்படியே. இப்போ நம்ம இது முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து vlogல ஆட் பண்ணுறேன். vlogல ஆட் பண்ணுறோம். இஃப் இன்கேஸ் ஆட் பண்ணலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அதை வந்து போஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஷுவராக பண்ணி விட்டுடுறோம். இந்த vlogல எப்படி பார்த்தாலுமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஒன்று போஸ்ட் போடுவோம். முடிஞ்சால் நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதில் போட முடிஞ்சால் கண்டிப்பாக போட்டுடுறோம். அப்படி போட முடியலன்னா இந்த சென்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை ஸ்டோரியில் எதுலையாச்சும் வந்து போஸ்ட் வந்துடும். ஓகே மக்களே, இங்கே ஆக்சுவலாக வந்தோம். செலவு ஆனால் பயங்கர செலவாயிட்டு இருக்கு. எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில.
இப்போ வந்தோம், டெம்பிள் பார்த்தாச்சு, கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸோ முடிச்சுட்டு கீழே போயிட்டு இருக்கோம். திருப்பியும் ஃபோட்டோ எடுத்தோம் 400. அப்புறம் வந்து ஒரு குங்குமப்பூ வாங்கணும், அது ஒரு 400 800. அப்புறம் ஃபோட்டோஸுக்கு வாங்கணும், அது ஒரு 450 1250. அப்புறம் வந்து அங்க ஒரு ஃபோட்டோ, ரேபிட் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த அக்கா 100 வாங்கிடுச்சு 2 ஃபோட்டோக்கு. அது ஒரு 70 ஆயிடுச்சு, 1500 கிட்ட வந்துருச்சு. இங்கே ஒரு இடத்துக்குமே 1500 செலவாயிட்டு இருக்கு. பான் ஸ்வீட் ஸ்வீட் பீடா, அது என்ன, அது ராது நான் இது நாய். சரி மக்களே, அப்படியே இப்போ இந்த டெம்பிள் முடிஞ்சு இப்ப இருட்டாயிடுச்சு. ஆக்சுவலா இங்க வந்து சீக்கிரம் இருட்டிடும், அதே மாதிரி பகல் இது வீடியோ இது லேட் ஆகும். ஓ खरीद लिया, ऑलरेडी खरीद लिया, कितना है वो? அதேதான் அவன் கொடுத்தான். ஆமா லாஸ்ட் 400 வாங்கலாம்ல. இவன் பாருங்க, இப்ப அங்க ஒருத்தங்கிட்ட வாங்கணும், அவன் 400 தர மாட்டான்னா, அதுக்கப்புறம் 400. அதான் ஆல்ரெடி இந்த இந்த மார்க்கெட் போகணும் தெரியுமா, அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கினேன் பாருங்க, கடைசியில 250க்கே வரான். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கினேன், அது 500 வாங்கினேன். அப்ப இன்னொருத்தன் வந்தான், அவன் கடைசியில வந்து 300 கொடுத்துட்டு போனான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப இவன் வந்தா ஃபர்ஸ்ட் ஒரு குங்குமப்பூ வாங்கணும், அவன் வந்து 500னா 400 பேசி வாங்கணும். இப்ப இவன் வந்து 250க்கே வந்துட்டான், பாதி ரேட்டா வந்துருச்சு. ஆனா இங்க வரும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இங்க யாராச்சும் வர மாதிரி இருந்தா நீங்க பார்கெயின் பண்றதுதான் மேட்ரு. எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சி கேளுங்க. அவன் வந்து இல்ல முடியாது அப்படின்னு சொன்னா வேணான்ட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து லாஸ்டா வாங்கிட்டு பாருங்க 200 வரான். இப்ப 250ல இருந்து 200 வரான், 400 இருந்து பாருங்க 200 லாஸ்டா. அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி மக்களே, கார்ல ஏறிட்டு அடுத்த லொகேஷன் போறோம். இதுக்கப்புறம் தான் அண்ணன் வந்து சரியான ஸ்கேமிங்க. மால் ரோட் எனக்கு வேண்டாம்மா. ஆல்ரெடி கரெக்ட்லியா மேனே? No bhaiya, you already got it bhaiya. இது மைக் இது. Bro, literally scam பண்றாங்க. அவன் வந்து என்னெல்லாம் கதை விட்டான் தெரியுமா மக்களே? அந்த கையில வந்து தண்ணி ஊத்தி ஒரிஜினல் ப்ராடக்ட், இது பாருங்க, ஸ்மெல்ல பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க. உமால கடைசியில பார்த்தா அதான் சொல்றேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வாங்கணும், வீட்டுக்கு வாங்கணும். இந்த இதே மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம டிரைவர் வந்து சொன்னான், நைட் டிரைவர் அப்படியே ஒரிஜினல் மாதிரி வந்து காட்டுறானுங்க. சரோஜினில ஏர்பாட்ஸ் இப்போ இன்னைக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜர். அவனுங்க சொல்றத பாக்கணும். சார் வீடியோ எடுக்காதீங்க, சார் வீடியோ எடுக்காதீங்க, எல்லாம் வந்து எல்லாம் திருட்டு வந்த ப்ராடக்ட், எல்லாம் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட், ஆனா உங்களுக்கு நாங்க இவ்வளவு கம்மிக்கு தரோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்றானுங்க. பட் ஆனா லாஸ்ட் நீங்க 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு கிட்ட தரானுங்க. அங்க ஃபுல்லா சரியான உங்களுக்கு லெட்டர் தான். அங்க நேரா அங்க பாருங்க, செம்மையா இருக்கும். நான் நாளைக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கிளம்பிடுவோம். யாக் இருக்கு வேற. இங்க ஒரு ரைடுக்கு வந்து 100 rupees நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் கூட்டு போவாங்களான்னு தெரியல. ஒரு ரைடுக்கு 100 rupees. நான் பேக் கேமரால காட்டுறேங்க. எப்படி இருக்கு பாருங்க, புசு புசுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான் அந்த கலர். ஆனா இந்த ஊர் மாடுங்கெல்லாம் முடியெல்லாம் புசு புசுன்னு இருக்கு. சரி மக்களே, கார்ல ஏறிட்டு அப்படியே அடுத்த லொகேஷன் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே மக்களே, டு தி செகண்ட் லொகேஷன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா வான்பியார் நாளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து புத்திசம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுதான் ஸ்ட்ரைட் மால் ரோடு ஃபுல்லாவே. இங்க
ஃபர்ஸ்ட் இது போயிடுவோம். இது போயிட்டு அதுக்கப்புறம் அந்த புத்திசம் போயிட்டு பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து மால் ரோட வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ரூம் தான் கிளம்பணும். இப்போ வந்து டிக்கெட் கவுண்டர். சரி நான் அப்படியே பேக் கேமராவில் பாருங்க நீங்க. வான் விஹார் மஹால் தெரியலையே என்ன இருக்குன்னு தெரியல. இது பாரு, ஆக்சுவலா டிக்கெட்ஸ் வந்து அடல்ட்க்கு வந்து 50 rupees, சில்ட்ரனுக்கு வந்து 20 போகுது. above 8 years 50, below 8 years 20. ஓகே மக்களே உள்ள வந்தாச்சு. ஸோ இங்க என்னென்ன இருக்குன்னு தெரியல. சீனியர் சிட்டிசன் ஏரியா, அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டரு, அப்புறம் வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட், போட்டிங் பாயிண்ட் இருக்கு. ஏதோ பார்க் போல கைஸ், இந்த நந்தி ஹில்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஏதோ இது எல்லாமே பைன் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. இருக்கு பெருசா ஒன்றும் தெரியல. இங்க ஏதோ மெடிடேஷன் பாயிண்ட் அது இதுன்னு ஏதாவது இருக்குது. எல்லா இடத்துலயும் இந்த முயல் புசு புசுன்னு இந்த முயலை வச்சுக்கின்னு ஒரு போட்டோக்கு 50 ரூபா போனான். அதான் இதெல்லாம் பெருசா வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காது மக்களே. இது நாங்க அப்படியே சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு அடுத்து என்ன இருக்குன்ட்டு இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி வந்து நான் காட்டுறேன். இன்ட்ரெஸ்டா இருக்காது இருந்ததுதான். இதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆனா மரம்லாம் மஜாவா இருக்கு. நேச்சர் ஆமா. அங்க அந்த அக்கா 50 ரூபா வாங்கிருச்சு. அடுத்த இப்ப நம்ம விளாக் போடுறோம்ல, விளாக்ல வந்து இப்ப என்ன சொன்னா, நம்ம யாராவது வந்தாங்க நம்ம சைட்ல இருந்து யாராவது வாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். வேணாம் இதுல எகிரி குதிப்பு ஜாலியா இருக்கும். கேளு கேளு இது கானா பாட்டு. स्वीट उसको स्वीट मत डालो. स्वीट है क्या? स्वीट मत डालो. पानीपुरी आया है. दिक्कत नहीं बेटा, टेस्ट करो. சரி ஒரு கடைக்கு வந்த மக்களே, நல்லா இந்த மால் ரோட் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். பாதாம் பால் ஒன்று பார்த்தேன், செம்மையா இருந்தது. சரி அதான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். என்னென்ன வாங்கணும், பாவ் பஜ்ஜி வாங்கணும். சாப்பிடல, நான் ஒரு ரூபா சாப்பிட்டு குடிக்கல, நமக்கு செட் ஆகல. ஜிலேபி வாங்கினேன். ஜிலேபி தின்னுங்க. நான் பாதாம் பால் பார்க்கவே டெம்டிங்கா இருந்தது. சரி ஒன்று குடிப்போமே, சூட்டுக்கு கொஞ்சம் நல்லா. தலை வலிக்குது ப்ரோ, பயங்கரமா தலைதான் தலைவலி, உடம்பு சரியான வலி வலிக்குது. இது குடிச்சிட்டு நான் சாப்பிடுவோம். ஆனா இந்த குளிருக்கு எல்லாமே கேவலமா தான் இருக்கு. ஆனா இந்த குளிருக்கு என்ன சாப்பிட்டாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நாக்கு செத்து போய் கிடக்கு. ஒரு நாளைக்கு எப்படி இருக்கு, 4 நாள் போகும். என்னென்ன பண்ண போறோமோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் இங்க வந்ததுலே எனக்கு பிடிச்சி ஒன்று குடிச்சிருக்கேன்னா இந்த பாதாம் பால் தான். நல்லா இருக்கு. இரும்பா
சரி மக்களே, நீங்க இதை குடிச்சிட்டு அப்படியே மால் ரோட்டுக்கு போகணும். என்னென்ன இருக்குது நான் அப்படியே காட்டுறேன். வீடியோ அப்படியே அங்கே கண்டினியூ பண்றேன். சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு மக்களே. ஸோ இதுதான் மால் ரோட். இப்போ ஆக்சுவலா டைம் வந்து நீங்க பாருங்க, நான் சொல்ற டைம் சொல்றேன். எப்படி இருக்கு பாருங்க. நைட் ஏதோ வந்து ஒரு 8 o'clock மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா வந்து இப்ப கரண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா வந்து தெரியுதா 5:45 தான் ஆகுது. 5:45 இல்ல 5:40 தான் ஆகுது. 5:40க்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருட்டிருச்சு. ஆக்சுவலா இங்க வந்து சன் வர்றது லேட் தான். எதுவுமே வந்து சீக்கிரம் இருட்டாயிரும். பெங்களூர் பெங்களூர் சீக்கிரம் வந்து இதாகும். லேட்டா தான் வந்து சன்ரைஸ் ஆகும். சன் செட்டுமே சீக்கிரம் டப்புன்னு சீக்கிரம் சன்செட் ஆயிரும். அதே மாதிரி மக்களே இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு இங்க வந்து நிறைய பேர் ஏதாவது வந்து கேட்டுனே இருப்பானுங்க. இது வேணுமா, அது வாங்கிக்கிறீங்களா, அது வேணுமா, இது வேணுமா. தயவு செஞ்சு நம்பி மட்டும் யாரும் நம்பி போயிடாதீங்க. ஒண்ணு இந்த பேக்கேஜஸ் வழியா வாங்க. நான் பேக்கேஜ் டீடைல்ஸ் வந்து vlog-ஓட எண்டிங்ல கொடுக்குறேன். இந்த vlog-ல நான் வந்து இந்த சீரிஸோட எண்டிங்ல கொடுக்குறேன். அவங்களோட டீடைல்ஸ்லாம் எல்லா பேக்கேஜஸ் இப்போ நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நான் வந்து ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அது எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு பக்காவா எப்படி இருக்கு எதா இருக்கு. இது வரைக்குமே வந்து எந்த குறையும் இல்லை. சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு பேக்கேஜ்ல. அதனால பிரச்சனையே கிடையாது இப்போ வரைக்கும். நான் இன்னும் 4 days இருக்கு. 4 days எப்படி எப்படி போகுது என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன் டே வந்து ஒரு vlog வந்துனே இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அங்க பிரியாணி கடை இருக்கு அந்த லாஸ்ட்ல. பிரியாணி கடை இருக்கு, பார்ப்போம் என்ன பிரியாணி இருக்குன்ட்டு. ஸோ வந்து நான் வீடியோடைய இந்த சீரிஸோட எண்டிங்ல வந்து நான் உங்களுக்கு அந்த அவங்களோட டீடைல்ஸ் கொடுக்குறேன். யாருக்காச்சும் நீங்க இங்க வரணும்னு நினைச்சீங்களா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரைஸ் டீடைலிங் எல்லாமே கொடுக்குறேன். கம்மியா தான் இருக்கு, நினைக்கிற அளவுக்குலாம் அதிகம்லாம் இல்லை. ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் கடைசியில கொடுக்குறேன். பெஸ்டா இருக்கு சீரியஸாவே. ஸோ கடைசியில பார்ப்போம். இப்போ நம்ம அங்க லாஸ்ட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். கண்டிப்பா பாருங்க.